السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وأرسلوا وجوهكم وأيديكم إلى المرافق وامسحوا برؤوسكم وأرجلكم إلى الكعبين وإن كنتم جنبا فطهروا. آمنا بالله صدق الله مولانا العليم. ஆறுமாறுகளிலும் அலைப்பாயும் கடல்களிலும் பூவும் தொழில்களின் குரல்களையும் கேட்ட செய்கின்ற ஏக வல்லமையான அல்லாஹ்விற்கு புகழாய். முல்லையாம் காற்றிலே வீசும் தென்றலை போல் நன்னிலையில் மரப்பரப்போம் நம்பமான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துஆவாக இருந்தாலும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், இமாம்கள், முத்தகீன்கள், சுஹதாக்கள், நல்லடியார்கள் இன்னும் நம் அனைவர்கள் மீதும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலைத்து நிற்கட்டுமாக என்று கூறி, இன்றைய தினம் யௌமுல் ஜும்ஆ, இந்த ஜும்ஆ தினத்தன்று இறையச்சம் மனிதர்களுக்கு அவசியம். இஸ்லாத்தில் சுத்தம், சுகாதாரம் மிகவும் அவசியமானது என்பதை பற்றி பேசுவதற்கு ஆசிக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, இந்த தீனுல் இஸ்லாத்திலே முக்கியமானது சுத்தம், சுகாதாரத்தை விரும்புகிறது இஸ்லாம். சுகாதாரம் இல்லை என்றால் அது உடல் ரீதியாக இருந்தாலும் சரி, மன ரீதியாக இருந்தாலும் சரி, அது எவ்விதத்திலும் நமக்கு நோயை தரக்கூடியதாக இருக்கிறது. சுத்தமில்லை என்றால் நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய அழுக்கின் காரணமாக பல நோய்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சொன்னார்கள், சுத்தம் என்பது ஈமானின் ஒரு பகுதியாகும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு பழமொழியில் சொல்வார்கள், சுத்தம் சோறு போடுவது. உண்மையிலேயே ஒரு மனிதனை அங்கீகரிக்கிறார்கள் என்று சொன்னால் அவனுடைய உடலை பார்த்து அங்கீகரித்தார்கள். அவனுடைய மன தூய்மை கூட அவனுடைய சுத்தத்தை பார்த்து நாம் அடையாளம் கண்டுகொள்ளலாம். ஒரு மனிதன் புவியில வாழக்கூடிய காலகட்டத்திலே அவருக்கு ஆடைகளை அணைத்து நஜீசான முறையில நஜீசான சில விஷயங்களை அதில் ஈடுபடுவது, தினமனம் செய்வது, கருப்பிடிப்பது, இது போன்ற போதை தரக்கூடிய வஸ்துக்களை சாப்பிடுவது
ஒழுக்கமும் இல்லாதவர்கள் என்றுதான் சொல்றார். ஏனென்றால் அவர்கள் பக்கத்தில் போனாலே திருவாளையரை அழைக்கும். ஒரு மனுஷன் அமீன் சாப்பிடலாம் அல்லது கஞ்சா சாப்பிடலாம் அல்லது விலை உயர்ந்த போதை தரக்கூடிய பொருளை சாப்பிட்டாலும் அவன் சாப்பிட்ட அந்த வாழை சாதாரணமான முறையிலே கண்டுகொள்ளலாம். குடிக்கக்கூடியவன் குடிவாரத்துக்கு பக்கத்தில் போய்விட்டால் அந்த நாட்டம் குடியிருக்கு. அவன் பக்கத்தில் போவதற்கே நம்மளுடைய மனசு வராது. ஏனென்றால் அவன் குடித்திருக்கிறான். அவன் ஒரு குடிகார பையன், குடிகாரன் இருக்கிறான் என்று அவனுக்கு அருகாமையிலே போவதற்கு நம்மளுடைய மனம் நாடாது. ஏனென்றால் நமக்கு அவனை பார்த்தாலே கராத்தனம் தெரியும். அவனை பார்த்தாலே நமக்கு வெறுப்பை ஊட்டும். அதே போன்று ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழக்கூடிய காலகட்டத்தில் கந்தல் ஆணையாக இருந்தாலும் கதைக்கு கட்டு என்று பலமொழி சொல்வார்கள் தமிழ்ல. நமக்கு 1400 ஆண்டுகளுக்கு முன்னாலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுத்தத்தை பற்றி நமக்கு எடுத்து இயம்பியிருக்கிறார்கள். சுத்தம் ஈமானின் பருது என்று சொன்னார்கள். என்று சொன்னால் எந்த அளவுக்கு சுத்தத்தை சுகாதாரத்தை இஸ்லாம் விரும்புகிறது. ஒரு மனுஷன் எவ்வளவு வரணும், எப்படி வருவேன், அழுக்கு ஆடை அணிஞ்சிதா, அமீன் குடிச்சிதா, கட்சி அடிச்சிதா, அல்லது இஞ்சி இந்த பூண்டு வெங்காயம் கூட சாப்பிட்டு வந்தாதுன்னு நம்ம மார்க்கெட்டில் ஒரு பச்சை வெங்காயம் பச்சை பூண்டு அது சாப்பிட்டு வந்தானே அது மக்களும் சொல்றாங்க. நம்முடைய மாவட்ட சட்டத்தில் சொல்லப்படுது. ஏனென்றால் பச்சை வெங்காயம் சாப்பிட்டு பக்கத்தில் சொல்லக்கூடியவர்களுக்கு இடைஞ்சலாக கவலைப்பட வாடிக்கும் மாதிரியா. அதே மாதிரி பச்சை பூண்டு சாப்பிட்டு வரவங்க அது ஒரு திருவாடைக்கும் மாநில ஆடாடிக்கும். அது போன்ற பொருளை கூட சாப்பிட்டு வரக்கூடாதுன்னு நம்ம மாவட்டத்தில் தொழிலிருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம குடிச்சுக்கு அல்லது அதுக்கான ஆடைகளை அணிந்து கொண்டு தொழுவதற்கு வரலாமா இஸ்லாம் அங்கீகரிக்கல. ஏனென்றால் தொழுகைக்கு என்பதற்கு ஒரு கருத்து இருக்குங்க, 3 கருத்துக்கள் இருக்கிறது. தொழுவதற்கு கூடணும் என்று சொன்னால் ஒரு மனிதனுக்கு 3 விஷயம் முக்கியமானது. ஒன்று உடல் சுத்தம், உடல் சுத்தம். 2வது உடை சுத்தம். 3வது இடம் சுத்தம். இந்த 3 சரத்துகளும் இருந்தால் தொழுகை கூடும். அதுதான் இஸ்லாம் விரும்புகிறது. ஒரு மனுஷன் ஆடையில ஒரு ஆடைதான் இருக்குது அப்படின்னா என்ன செய்யணும், அதை என்ன செய்யணும், வேட்கையை ஊற்றிக்கிட்டு ஜிப்பாவோ அல்லது சட்டையோ அதை என்ன செய்யணும், துவச்சி போட்டுட்டு ஜட்டியை துவச்சி போட்டுட்டு ஜட்டியை போட்டுக்கிட்டு கூட என்ன செய்யலாம், அந்த சட்டையை போட்டுக்கிட்டு கையை துவச்சி போட்டு அதை வச்சு என்ன செய்யலாம், உண்டாயாக உறுதிக் கொள்ளலாம். நன்கு இருக்கிற மார்க்கெட்டில் வரும்போது அதுவும் பள்ளிவாசலுக்கு வரும்போது அல்லாட்ட பேச ஓடுறோம், அல்லாட்ட நம்ம துவா கேட்க வரும், நம்மளுடைய குறைகள் நிறைகளை எல்லாம் சொல்றதுக்காக வரும். அப்ப வரக்கூடிய நேரத்தில் உடல் சுத்தம் இல்லாமல் இருந்தால் சரியா வருமா, குளிக்காம வராம வந்தா சரியா வருமா, ஒரு செய்யாம சொல்லுவலாமா, ஒரு செய்யாம சொல்லுவலாமா, ஒருவரும் சொல்ல முடியாது. தொழிலைக்கு சாமி இருந்தாங்க, தொழிலைக்கு சாமி குரு தொழில் இல்லாமல் தொழுவது கூட சொல்றாங்க. பருத்தி உஜ்ஜீவத்தும் பாரதியத்துக்குள்ள மாறாப்பி பருத்தி உஜ்ஜீவத்துடைய கருவுங்க பாரதியத்துக்குள்ள மாறாப்பிக்கு 2
அந்தளவு இந்த ஊசிக்கு உங்களுடைய தலைகள் பாடம் என்ன செய்ய தண்ணீர் தொட்டு தடவுங்க. அடுத்தது ஊசிக்கும் ஆட்சிகளுக்கும் கடற்படை இரண்டு கால்களையும் என்ன செய்யுங்க, கரந்தை உட்பட கழுவுங்க. அப்படின்னு சொல்றான். அடுத்தது சொல்றான், வைகுண்டும் ஜுனுபன், நீங்கள் ஜுனுபாலியாக இருந்தார், குறிப்பு கடமையுடையவராக இருந்தார், என்னங்க சுத்தப்படுத்திக் கொள்ளுங்க. நம்ம என்ன குறித்துக் கொள்ளுங்க. கணவன் மனைவியோட இருந்து உல்லாசமா இருந்து உடல் உறவை கொண்டாடிட்டு பள்ளிவாசலுக்கு என்ன செய்யக்கூடாது, குறிச்சாம பள்ளிவாசல் தண்ணீர் போல செய்யக்கூடாது. அது இஸ்லாம் சொல்றது. குர்ஆன் அல்லாஹ் குர்ஆன் தான் சொல்றான். அப்ப இன்றைக்கு பார்க்கலாம், சில பேர் என்ன செய்யறாங்க, குறிச்சாமே சில பேர் என்ன செய்யறாங்க, பள்ளிவாசலுக்கு வந்துடுறாங்க. ஒழுங்கா போகுது, மூஞ்சியை கையை காலை கழுவிட்டு வந்தா போதுமா, கூடாது. முழுமையாக குறிக்க நிர்வாகியாக இருந்தா முழுமையாக குறிக்கிறேன். சாதாரண நேரத்தில் ஒரு செஞ்சு ஆகும், ஒரு செய்யாம தொழுவது கூடவே கூடாது. இவைகளெல்லாம் நம்முடைய மார்க்கத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய மார்க்கம் எதை விரும்புவது? நம்முடைய மார்க்கம் எதை விரும்புவது? தூய்மையை விரும்புகிறது. இஸ்லாம் என்றால் சாந்தி, சமாதானம், உள்ளட்சம் வழிபடுகிறது. தூய்மையான மார்க்கம் இஸ்லாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த புவியில 63 ஆண்டுகாலம் வாழக்கூடிய காலகட்டத்திலே அவர்கள் பல்வேறு விஷயங்களை மக்களுக்கு போதனை செய்கிறார்கள். அதிலே சுத்தத்தை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வப்போது எழுத்து எழுப்புவார். ஒரு காட்டரசு என்ன செஞ்சிட்டாங்க, அதிகாரத்துக்கு சபையில சஹாபாக்கள் எல்லாரும் அமர்ந்திருக்காங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அங்கு அமர்ந்திருக்கிறார்கள். ஒன்றும் தெரியாத ஒரு காட்டரவி, இஸ்லாத்தை பற்றி எதுவுமே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு என்ன செஞ்சாரு, பள்ளிவாசல்ல சிறுநீரை கழிச்சிட்டாரு. சஹாபாக்கள் அடிப்பதற்காக இருந்தார்கள். என்ன பள்ளிவாசல் அஞ்சப்படுத்தினாரு, சுத்தம் இல்லாமல் வந்திருக்கிறாரு, இப்படி செய்யாரு என்று சஹாபா பெருமக்கள் அவர்களுடைய ஆனந்தத்தை, அவர்களுடைய ஆக்ரோஷத்தை அந்த காட்டாளர்களை காட்டுவதற்காக முழுப்படக்கூடிய இடத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவரை முழுமையாக சிறுநீர் கழிக்க சொல்லுங்க, முழுமையாக சிறுநீரை கழிக்க சொல்லுங்க என்று சஹாபாக்கள் சொன்னாங்க. அவரு அந்த காட்டரவி முழுமையான முறையில சிறுநீரை கழித்ததற்கு பின்னாலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காட்டரவியை அழைத்து, நண்பரே நீங்க தொடர்புகிறோம், தேவன் பள்ளிவாச சுத்தமா இருக்கக்கூடிய அந்த இடத்துல நீங்க அர்ச்சனை பண்ணாதே அப்படின்னு நிர்வாகமான முறையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காட்டரவிக்கு நசியத்து செஞ்சாங்க. அந்த காட்டரவியை என்ன செஞ்சாரு, அதை கேட்டுட்டு சுத்தப்படுத்திட்டே போயிட்டார். அப்படி என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காட்டரவியை முழுமையான முறையிலே சிறுநீரை கழிக்க சொல்லுங்கள் என்று சொன்னதற்கு காரணம், அரசு சிறுநீர் இடையிலே நின்று போயிடும், பயந்து போய்வது. பயந்து போய் அவரை என்ன செய்வாரு, பாதி முட்டிக்கு ஓடுவதற்கு பாதி நோய் ஏற்படும் அவருக்கு. அதனால அவரை முழுமையாக சிறுநீரை கழிச்சு சொல்லுங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காட்டரவிகளுக்கு சொல்ல சொன்னார்கள் என்று சொன்னால், இஸ்லாம் மனம் இருக்கு. மனதில் தவறு செய்யலாம், சுத்தம் இல்லாம ஒரு வரமாறி வந்துட்டான் சொல்லுவதற்கு, அதை சுத்தம் பண்ணல, உடுத்தாதையே என்ன செய்யல, சுத்தம் பண்ணல, யதார்த்தமா நம்முடைய வேணும் என்று செய்யவில்லை, சிறுநீர் கழிச்சுக்கு சுத்தம் பண்ணல, அதுவும்
நசியம் செய்தார் நபி, நீ சிறுநீரை கழித்துட்டு சுத்தம் செய்யணும்பா, ஒரு செஞ்சுட்டாப்பா சொல்லுவனே அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன செய்யணும்? திருந்தது, அவருடைய செயலை திருத்திக் கொள்ள, இருக்காமல் திருத்திக் கொள்ளாமல் ஒரு செய்யாமல் குளிக்காம உடல் சுத்தம் இல்லாம உடை சுத்தம் இல்லாம தொழுதால் அந்த தொழுகை கூட, அந்த தொழுகை ஒருவரும் கூடாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க, நபிக்கே சொல்றாங்க, யார் ஐயவர் முத்தஸிர் போர்வை போர்த்திக் கொண்டிருப்பவரே வாழ்ந்து நீங்க எழுதிங்க, ரப்பத்தை அல்லாஹ்வை என்ன செய்யுங்க? கூடுங்க, அல்லாஹ்வை பரிசுத்தப்படுத்துங்க. அடுத்தது என்ன சொல்றாங்க? சியாபக பதக்கீர் அப்படின்னா, சியாபக பதக்கீர், உன்னுடைய ஆடையை நீ சுத்தப்படுத்திக் கொள், உன்னுடைய ஆடையை நீ சுத்தப்படுத்திக் கொள் என்று அல்லாஹ் நபியை வார்த்தை குறிப்பிட்டு காட்டணும். அப்ப ஒரு மனுஷன் என்ன செய்யணும்? அவனுடைய ஆடையை அவனை சுத்தம் செய்வது சால சிறந்ததாக இருக்கிறது என்று நம்முடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. குர்ஆன் ஆயத்து அப்படிதான் சொல்லப்படுது. நபியை பார்த்து அல்லாஹ் சொல்றான், உன்னுடைய ஆடையை நீங்கள் சுத்தப்படுத்து. நம்ம என்ன செய்வாங்க? வேலைக்காரி வேலைக்காரன் போய் தூக்கி போடணும். நாம என்ன செய்யலாம்? ஒழுங்கான முறையில் சுத்தப்படுத்தாம ஏதோ பேருக்கு நேரத்தை வாஸ்து சொல்ற மாதிரி பேர் அளவுல போட்டு சோப்பு தான் போடுவோம். கவலையில் அழுக்குகள் அப்படி. அதனாலதான் நம்முடைய ஆடையை நாமே சுத்தப்படுத்துவதுதான் சொல்றது. நம்முடைய வேலையை நாமே செய்வதுதான் சால சிறந்தது என்பதை சன்மார்க்கம் சொல்லுகிறது. நம்முடைய ஆடையை நாம என்ன செய்கிறேன்? தூய்மைப்படுத்தி சுத்தப்படுத்திக் கொள்ளணும். இதுதான் இஸ்லாம் விரும்புகிறது. இஸ்லாத்துல நம்ம தொழுவோம், தொழுவதில சுத்தத்தோட பயபக்தியும் தேவை. பயபக்தி, மன தூய்மை, மன தூய்மையும் தொழுகைக்கு முக்கியமானது. அப்புறம் வருமா பள்ளியாளருக்கு எல்லாம் சொல்லுமா, வீட்டுல கருவாடு வாங்கி கொடுத்தமே, என்ன வாங்கி கொடுக்கலைய பொறிக்கிறதுக்கு, அல்லது துவக்கி ஆக்குவதற்கு வெங்காயம் இதெல்லாம் தக்காளி எல்லாம் வாங்கி கொடுக்கலையே அப்படின்னு அப்பதான் எண்ணம் வரும். அந்த எண்ணங்கள் வரக்கூடாது. பள்ளிவாசலுக்கு தொழுகைக்கு வந்துட்டாலே அந்த தூய்மை, மன தூய்மை வந்துருங்க. காலத்துல ஒரு மகான் அவரு என்ன செஞ்சாரு? ஒரு பொருட்காலங்களை வச்சுக்கிட்டாரையா, அப்படியே ஒரு ஒரு தெருவாரமா போனாரு. அந்த காலகட்டத்தில் வழிப்பறி கொள்ளைகள், வழிப்பறி கொள்ளைகள் போது அந்த காலகட்டத்திலையும் உண்டு. ஒரு காலத்துல இப்பவும் இருக்கிறாங்க. அந்த வழிப்பறி கொள்ளைகள் வரவங்கிற பொருளைகள் அமர்ச்சிக்காக மௌத்தாடி தூக்கி போட்டு உயிரை போயிட்டே இருப்பான். அப்போ நல்ல மனுஷர் ராஜி கோவிலா அவரோட என்ன செய்யறாரு? நிறைய பொருட்காட்சிகளை வச்சுக்கிட்டு அவர் வர்றார். அப்போ அந்த வழிப்பறி கொள்ளைகள் இடத்துல இவர் அமுக்கிறார், அப்படியே மாட்டிக்கிட்டார். இவர் மாட்டின உடனே அவங்க சொல்றாங்க, வழிப்பறி கொள்ளைகள் என்ன செய்யுது, எவ்வளவு வச்சுக்கிய பணம், பணக்காரத்தான் முட்டையில என்ன உண்மையே சொல்ல உணவு பொருட்காட்சி இருக்குது. உணவு பொருட்காட்சி இருக்குது. நம்ம என்ன செய்வோம்? ஒழிச்சிடுவோம். பணக்காரத்தை என்ன செய்வோம்? சொல்லவும் மாட்டோம். இது ரெண்டு கட்ட மாட்டோம். அதாங்க கத்திரிக்காவும் வெண்டைக்காவும் வாங்கி வந்துடும். அவர் உண்மையை சொல்ற. அந்த ஆதி கோவிலா என்ன செய்யறாரு? நல்லா மாட்டார். உடனே அவங்க சொன்னாங்க, இந்த பொருட்காசை இந்த தந்து பொருட்காசு தந்த உடனே ஒன்னையும் நாங்க என்ன செய்ய மாட்டோம், உயிரோடு விட மாட்டோம், மோத்தாக்கணும் அப்படின்னு சொல்றோம். அப்படியா? சரி, இன்னைக்கு ஒரு 2 ரெக்கார்ட் தொழுவதற்கு மட்டும்
அவகாசம் தாங்களே அப்படியா சரி ஏளனமாக நினைத்து சீர்த்துக் கொண்டு சரி சரி சொல்லு ஏன் முதலாவது சாவடியை போடுவேன். அதனால உடனே 2 ரக்காத்து சொல்லுவதற்கு அவகாசம் கொடுத்தாங்க. அந்த நண்பரு 2 ரக்காத்து சொன்னாங்க. அப்பதான் சொல்ல போகும்போது ஒரு ஆழத்தம் போதுனார். என்ன ஆயிடுச்சு? அம்மை வெற்றிபுல் மூத்தர இதாதான் இக்கற்றவர் அழைக்கின்ற பொழுது பதில் தருபவன் யார் என்று ஒரு ஆயத்தை ஓதி அவர் துவா செஞ்சுக்கிட்டே என்ன செய்யறாரு? அல்லாஹ்விடத்திலே துவா செஞ்சுக்கிட்டே சொல்வதற்கு இந்த ஆயத்தை ஓதிட்டு சலாம் கொடுத்தா, சலாம் கொடுப்பதற்கு முன்னதாகவே அல்லாஹ் தஆலா 2 மலக்குகளை என்ன செஞ்சா அனுப்புனா, அவர்கள் மனிதர்களுடைய உருவத்துல குதிரைகள் சவாரி செஞ்சு அந்த 2 குதிரை வீரர்களும் என்ன செஞ்சாங்க? 2 மலக்குமார்கள். அதாவது மனிதனுடைய உருவத்தை அல்லாஹ் என்ன செஞ்சான்? தற்கா கொடுத்தான் அந்த மனுஷனுக்கு, அந்த ஆதிக்கு நல்ல மனுஷனுக்கு. உடனே அது வந்தாங்க 2 பேரு. இந்த இவனோட என்ன செஞ்சாங்க? இந்த 2 மலக்கு அப்படியே வெட்டி சாட்சி அதை தூக்கி எரிந்தாங்க. அந்த வழிபறி கொள்ளைகளை என்ன செஞ்சாங்க? மௌத்தாக்கி தூக்கி போட்டாங்க. யாரும் போட்டு பார்க்கிறாரு, நம்ம மௌத்தாக்கக்கூடியவன் இறந்து போயிட்டு ஆச்சரியமா இருந்துச்சு. அப்பா 2 பேரும் நீண்டாங்க. நீங்க யாருங்க? அந்த அனுப்புனேன் ஐயா அல்லா, நீங்க என்ன துவா செஞ்சீங்க? அந்த துவாவை எல்லாத்தால கமல் செஞ்சா என்ன எங்களுடைய 2 பேரை அனுப்பி என்ன செஞ்சா அல்லாஹ் உங்களுக்கு ஈழத்தை கொடுத்துருக்கோம். நாங்க அவங்களை சாவடிச்சாச்சு, அவங்க மௌத்தா போயிட்டாங்க. நீங்க போயிட்டு என்ன செய்யுங்க? சலாமத்தா ஊர் போய் சேருங்க என்று அந்த 2 மலக்குமார்கள் சொல்லிட்டு மறைஞ்சிட்டாங்க. பாருங்க, ஏனென்றால் ஒரு மனிதன் மன தூய்மையுடன் இக்லாசான முறையில சுத்தமான முறையில அவர் பக்தியுடன் தொடுத்து துவா செய்திருக்காரமான என்ன செஞ்சா அவர்களுக்கு ஒரு கஷ்டத்தை நீக்கலாம். அப்படி என்றால் நம்ம என்ன செய்யணும்? ஒரு உதவின்னு சொன்னாக்கா நம்ம யார்கிட்ட கேட்கணும்? அப்துல் கலாம் அப்துல் ரஹீம் கேட்க அவசியம் இல்லை. கேட்கலாம். யாருடைய உதவியை நாடி கேட்கணும்? அல்லாஹ்வுடைய உதவியை நாடிதான் கேட்கணும். ஒவ்வொரு தொழிலையும் நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு தொழிலையும் என்ன ஓடணும்? அப்படின்னு ஓடுறாங்களா? ஒன்றே நாங்கள் வணங்குகிறோம். ஒரு இடத்திலேயே உதவியும் தெரியும். நம்ம உதவி தேடுவது என்பது அல்லாஹ்விடத்திடம் முதன்மையாக உதவி தேடல். அல்லாஹ்வை முன்னிறுத்திதான் மனிதர்களிடத்திலேயே நான் செய்கிறேன் உதவியை கோர வேண்டும். அப்படி நாம் அல்லாஹ்வை முன்னிறுத்தி கேட்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் அல்லாஹ் நடத்தினான். நமக்கு அதை நமக்கு ஒப்புக்கொள்றான், அதை ஏற்றுக்கொள்றான். நம்ம கேட்கக்கூடிய நாட்டங்களையும் தேட்டங்களையும் கபூல் செய்யணும். எப்படி கேட்கணும்? நாட்டவாயை வச்சுக்கிட்டு கேட்கக்கூடாது. சில பேர் எதிர்த்து உடனே மோட்டை கழுவுறதுல, மூளை கழுவுறதுல, உரு செய்யறதுல குளிக்காமைய நாடவாயை வச்சுக்கிட்டு துவா கேட்கறது சார்ந்ததில்லை. அல்லாஹ் துவா கேட்கும் போது ஒரு செஞ்சுட்டு துவா கேட்கணும். நல்ல சுத்தமாக இருக்கக்கூடிய நேரத்தில் துவா கேட்கணும். சுத்தமாக இருக்கக்கூடிய நேரம் தான் எப்படி? ஆப்பிள பொண்ணு உறவு கொண்டு வந்தா அப்படி இல்லை. உறவு கொண்டு சுத்தப்படுத்திட்டு அப்ப நச்சீசா இடத்துல இருந்து என்ன செய்யக்கூடாது? துவா கேட்கக்கூடாது. நச்சீசான இடம் அந்த இடத்துல இருந்து துவா கேட்கிறது சாதாரணதில்லை. அப்ப சுத்தமாக இருந்தே நம்ம என்ன செய்யணும்? அந்த இடத்துல துவா கேட்கணும். சுத்தம்
என்பது நம் மார்க்கத்திலே ஈமானிலே ஒரு பகுதியாக இருக்கிறது. அது ஒரு ஈமானின் பகுதி. அப்ப ஈமானை வலிமைப்படுத்துவது, ஈமானை வலிமைப்படுத்துவது என்று சொன்னால் அது சுத்தமாகவே இருக்கிறது. சுத்தம் என்பது நம்முடைய மார்க்கத்திலே முழுமையாக எல்லாத்துக்கும் சுத்தமாக எல்லாத்துக்கு கணவன் மனைவி உடலுறவு கொள்வதற்கு முன்பாக முழு செஞ்சுட்டு 2 ரகாத்து தொழுதுட்டு துவா செஞ்சுட்டு வருவதுதான் சாலையிலான குழந்தைகளும் பிறகு ஒரு நாட்டம் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் குளிச்சுட்டு அவராதுகளை போல வெற்றிகளையும் மோதி துவா செய்யுங்க. அப்பதான் என்ன செய்யுங்க, நம்மளுடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படுகிறது. ஏனென்றால் சுத்தமில்லாத இடத்தில் மலக்குவார்கள் வரமாட்டாங்க, மலக்குமார்கள் என்ன செய்ய மாட்டாங்க. எங்க சுத்தம் இல்லையோ அங்க மலக்குமார்கள் வரமாட்டாங்க. அதனால்தான் வீட்டு வாசல்ல நாய் கட்டி வைக்கிறது இருக்கக்கூடாது. அதனால மலக்குமார்கள் வரமாட்டாங்க என்று பல அதிசயங்களும் பார்க்கலாம். அன்புக்கு இருக்கிறே நம்முடைய மார்க்கத்திலே முக்கியமானது, முதன்மையானது சுத்தமாக இருக்கிறது. நாம் சுத்தத்தையும் சுகாதாரத்தையும் பெறக்கூடியதற்காக நாம் அனைவர்களையும் அந்த ஆட்சியர் முடிவானாங்க. நமது சேனலில் விளம்பரங்களுக்கு sunnaatruth@gmail.com